ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். இந்து தெய்வங்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஒரு ஆயிரக்கணக்கான தெய்வங்க கிட்ட நம்ம வணங்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கும். அதே போல் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு வாகனங்களும் இருக்கு. அந்த வாகனங்கள் மிருகங்களா இருக்கும், இல்ல பறவைங்களா இருக்கும். தெய்வங்கள் ஏன் விலங்குகளை தன்னோட வாகனமா பயன்படுத்துறாங்க? எந்த கடவுளுக்கு எந்த விலங்கு வாகனமா அமைஞ்சிருக்கு? எதனால? நவ கிரகங்கள்ல ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வாகனம் இருக்கு. அதுல எதனாலன்னு இந்த வீடியோல நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும் ஏன் எல்லா கடவுளும் வாகனம் வச்சிருக்காங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் யம தர்மராஜா அவர் ஏன் எருமைய வாகனமா பயன்படுத்துறாருன்ற விஷயத்த ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். இந்து புராணத்தை படி யம தர்மராஜா மரணத்துக்கு ஏத்த கடவுளா இருக்காரு. இவரோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, பூமியில வர மக்கள்களை இறந்ததுக்கு பிறகு மேல கூட்டிட்டு போயிட்டு அவங்களோட பாவம் புண்ணிய கணக்குகளை பார்த்துட்டு இவங்க சொர்க்கத்துக்கு போகணுமா நரகத்துக்கு போகணுமா இப்படின்னு செப்பரேட் பண்ணி அனுப்புறதுதான் இவரோட வேலை. இந்த வேலைக்கு இவருக்கு உதவி செய்யற பேரு தான் சித்திரகுப்தன். நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட கதையிலயும் படத்துலயும் சரி, யம தர்மராஜாவை ரொம்ப கருப்பா, அவர் பயங்கரமான உருவத்தோட பாசக்கயிறு கையில வச்சுக்கிட்டு எருமைய வாகனமா வச்சு இருக்கிற மாதிரி தான் எல்லாமே காட்டியிருக்காங்க. எத்தனையோ மிருகங்கள் இருக்கு, ஏன் யம தர்மராஜா எருமைய வாகனமா வச்சிருக்காருன்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு பின்னாடி ஈசனோட கோபமும் விஷ்ணு பகவானோட ஆசீர்வாதமும் இருக்கு. யமதர்மன் மரணத்தை கொடுக்கிற தெய்வமா இருந்தாலும் அவரும் ஒரு தேவர் தான். தேவர்களுக்கே இருக்கக்கூடிய அழகும் வசீகரமும் அவர்கிட்டயும் இருந்திருக்கு. சொல்ல போனா மற்ற தேவர்கள் கிட்ட விட இவர்கிட்ட அதிகமாவே இருந்திருக்கு. இந்த அழகான வசீகர தோற்றத்தை வச்சு தேவலோக பெண்களையும் பூலோக பெண்களையும் இவர் கரெக்ட் பண்ணி வச்சிட்டு இருந்திருக்காரு. நிறைய பேர் கூட அழகா பேசிக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்காரு. சோ இவர் இப்படி இருக்கிறதுனால இவரோட வேலையை செய்யறத இவரு மறந்துட்டாரு. அது மட்டும் இல்லாம மத்த தேவர்களுக்கு இவர் இப்படி நடந்துக்கிறது பிடிக்கல. ரொம்ப அழகா இருக்கிறதுனால ஒரு கர்வம் கொண்டு இவரோட வேலையை செய்யறத ஸ்டாப் பண்ணிட்டு பெண்கள் கூடயே இவரு ஜாலியா இருந்திருக்காரு. இதனால பூமியில மனிதர்கள் இறப்பே இல்லாம வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இத பார்த்த பூமாதேவி என்ன பண்ணிருக்காங்கன்னா, நேரா போயிட்டு சிவனை பார்த்திருக்காங்க. சிவன் கிட்ட போய் சொல்லிருக்காங்க இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்ட்டுன்னு. சோ சிவன் என்ன பண்ணிருக்காருன்னா, யம தர்மராஜாவை நேரா கைலாய மலைக்கு வர சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு. உடனே சிவபெருமான் கேக்குறாரு, ஒன்னு பார்த்து பூமியில யாருமே பயப்படுறது இல்ல போல அப்படின்னு சொல்லி யமன் கிட்ட கேக்குறாரு. யம தர்மனோ ஆம் பிரபு அப்படின்னு சொல்லி பதில் சொல்லிருக்காரு. தேவ கன்னிகள் அதிகம் உன் கூடயே பழக ஆசைப்படுறாங்களே, இது எதனாலன்னு சொல்லி கேட்க, எனக்கு தெரியல பிரபு, அந்த பெண்கள் தான் என்ன விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லி இவரு சொல்லியிருக்காரு. எல்லாம் தெரிஞ்ச சிவனுக்கு இது தெரியாதா என்ன? உன்னோட அழகுக்கும் உன்னோட வசீகர தோற்றத்துக்கும் நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தண்ணியில உன் மூஞ்ச பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிவன் ஒரு 2-3 அடி தள்ளி நிக்கிறாரு. பயங்கரமான முகம் ஒன்று யம தர்மராஜாவை முறைச்சு பார்த்துட்டு இருந்திருக்கு. அத பார்த்துட்டு யம தர்மன் சிவன் கிட்ட சொல்றாரு, ஈசனே என்னை பார்த்து ஏதோ ஒரு பயங்கரமான உருவம் முறைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. தண்ணியில தெரிஞ்ச அந்த உருவம் ரொம்ப கருப்பா, கொம்புகளோட ஒரு நீட்ட பற்களோட ரொம்ப பயங்கரமா தெரிஞ்சிருக்குது. யார் இந்த பயங்கரமான உருவம் அப்படின்ட்டு இந்த யமன் சிவபெருமான பார்த்து கேக்குறாரு. அதுக்கு சிவபெருமான் சிரிச்சுக்கிட்டு, அது உன்னோட பிம்பம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன செய்யறது தெரியாம தகச்சு போட்டு நின்றுட்டு இருந்த யமன் சிவன் கிட்ட கேக்குறாரு, எனக்கு ஏன் இந்த அபல நிலை அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அழகா இருந்து மத்தவங்கள வசீகரப்படுத்த உன்னோட அழகு இனிமேல் உன்கிட்ட இல்ல, அது போயிருச்சு. இனிமேல் மக்கள் உன்னை பார்த்தா பயம் கொள்ளுவாங்க. நீ இனிமேல் உன்னோட கடமைய தவறாம நன்ன செய்ய அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்லியிருக்காரு. தன்னோட தப்ப உணர்ந்த யம தர்மராஜா சிவன் கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு. சோ சிவன் அதுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லாம அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. இதுக்கு மேல இங்க இருந்து எந்த ஒரு பலனும் இல்லைன்னு உணர்ந்த யமதர்மன் கைலாயத்தை விட்டு போய் பிரம்மனை பாக்குறதுக்கு சத்தியலோகத்துக்கு போயிருக்காரு. யமனை பிரம்மலோகத்துல யாருக்குமே அடையாளம் தெரியல. அதுவும் பிரம்மன் படைக்கும் தொழில ரொம்ப பிஸியா இருந்ததுனால இவர் அங்கேயிருந்து கிளம்பி நேரா விஷ்ணுவை பார்க்க
வைகுண்டத்துக்கு போறாரு. அங்க விஷ்ணுவும் மகாலட்சுமியும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சோ அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு இவர் அங்கேருந்தும் விலகி போயிட்டாரு. வைகுண்டத்தை விட்டுட்டு போன யமன் அவர் நேரா பூலோகத்துக்கு போயிட்டு விஷ்ணுவை நோக்கி கடும் தவம் எடுத்திருக்காரு. அவரோட கடும் தவத்தால மகிழ்ச்சியான விஷ்ணு பகவான் அவர் முன்னுக்கு காட்சி அளிச்சிருக்காரு. காட்சி அளித்த விஷ்ணு பகவானை பார்த்து யம தர்மராஜா அவரோட காலை தொட்டு வணங்கியிருக்காரு. பிரபுவே, என்ன அடையாளம் தெரியுதா அப்படின்னு சொல்லி விஷ்ணுவை பார்த்து கேட்டிருக்காரு. அதுக்கு விஷ்ணு பகவான் சொல்றாரு, நடந்தது எல்லாமே எனக்கு தெரியும், ஆனா இதுக்கு இந்த ப்ராப்ளம் வந்ததுக்கு காரணமே நீதான். உன்னோட வேலையை நீ கரெக்டா செஞ்சிருந்தனாக்கா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது அப்படின்னு சொல்லி விஷ்ணு பகவான் சொல்றாரு. நான் என்னோட தப்ப உணர்ந்துட்டேன் பிரபு, எனக்கு பழைய ரூபத்தையே எனக்கு மாத்திருங்க அப்படின்னு சொல்லி இவரு கேக்குறாரு. உன்னோட கும்ப என்னால தலையிலேருந்து எடுத்துட முடியும், ஆனா அதுக்கு பதில் நீ எருமைய உன்னோட வாகனமா நீ வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிபந்தனைய போடுறாரு. யமதர்மன் அவரோட கொம்பு இருக்கிறத விட இந்த வாகனமே எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அப்படியே பிரபு, என்னோட இந்த நீல பற்களையும் நீங்க சரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி இவரு கேட்டிருக்காரு. நீ பிரம்மலோகத்துக்கு போய் பிரம்மனை மதிக்காம நீ திரும்பி வந்ததுனால பிரம்மன் உனக்கு சாபம் கொடுத்திருக்காரு, நீ இந்த நீட்டு பல்லாடதான் இருக்கணும்னு. சோ அந்த சாபத்தை என்னால நீக்க முடியாது அப்படின்னு சொல்லி விஷ்ணு பகவான் சொல்றாரு. உன்னோட இந்த கோர பற்கள் தான் மத்தவங்க பாக்குறதுக்கு பயந்தாலும் நீ உன்னோட கடமைகளை சரியா செய்வ அப்படின்னு சொல்லி விஷ்ணு பகவான் ஆறுதல் சொல்லியிருக்காரு. அவர் செஞ்ச தப்ப மனமாற அவர் ஒத்துக்கிட்டு எனக்கு இது தேவைதான் அப்படின்ட்டுன்னு அவர் என்ன வாக்கெடுத்துக்கிட்டாருன்னா, இனிமேல என்னோட கடமைய தவறாம நான் செய்வேன்னு சொல்லிட்டு அந்த எருமையும் வாகனமா இவர் ஏத்துக்கிட்டாரா. இதுக்கு இன்னொரு கதைய சொல்லுவாங்க. இப்ப இந்த எருமை மாடு பத்தீங்களா, அதோட வேகத்தை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். சோ யமன் தர்மன் மனிதர்களுக்கு என்ன சொல்ல வராருன்னா, நீங்க உங்களோட தப்ப படிப்படியா அதை குறைச்சிக்கிட்டு அதுக்காண்டி என்ன செய்யணுமோ அந்த விஷயத்த நீங்க செஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கு பாவங்கள் எல்லாம் குறையும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் காகத்தை எதுக்கு அவரோட வாகனமா பயன்படுத்துறாருன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். சூரியனோட மகனான யமனும் சனீஸ்வர பகவானும். பொதுவா இந்த காகங்கள் சனீஸ்வர பகவானோட வாகனமா இருக்கிறது மட்டும் இல்லாம யமலோக வாசல்லையும் இருக்குமா. காகங்கள் யமனோட தூதர்வர்களா மாறி மனிதர்களை வேகு பார்க்குமா. சனீஸ்வர பகவானுக்கு பிடிச்ச நிறம் கருப்பு, அதனால கருப்பா இருக்கிற இந்த காகத்தை அவரோட வாகனமா அவரு மாத்திக்கிட்டாரு. காகங்கள் எப்போதுமே ஒற்றுமையா இருக்கக்கூடியது. காகங்களுக்கு இயற்கை மரணமே கிடையாது. காகங்களை நம்மளோட முன்னோர்களும் ஒப்பிட்டு சொல்லுவாங்க. சனீஸ்வர பகவானும் யமனும் காகங்களுக்கு உணவளிச்சுட்டு வந்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்களாம். அதோட நம்மளோட பித்ருக்களோட ஆசீர்வாதம் நமக்கு முழுமையா கிடைக்கப்படுதுன்னு நம்பப்படுது. அடுத்து சிவனோட அம்சமா இருக்கிற கால பைரவர் அவரு எதுக்கு நாயை வாகனமா பயன்படுத்துறாருன்னு தெரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு உயிரினத்துக்கும் தீய சக்திகளும் யம தர்மராஜாவோ கண்ணுக்கு தெரிய மாட்டாங்களா. ஆனா நாய்களோட கண்ணுக்கு யம தர்மராஜாவோட உருவம் தெரியுமா. யமனை கண்டு பயப்படாத ஒரே ஜீவன் இந்த நாய் தான். எவ்வளவுதான் அதை அடிச்சாலும் ஒருபோதும் அவங்களோட எஜமானை விட்டுட்டு அது நீங்கவே நீங்காது. தீய எண்ணத்தோட தன்னோட எஜமானை அட்டாக் பண்ண வர்றவங்களை அவங்க கிட்ட இருந்து இவங்க ரொம்ப பாதுகாப்பா இருந்து அந்த எஜமான காப்பாத்துறதுதான் இந்த நாயோட வேலை. எஜமானுக்கு என்னைக்குமே நேர்மையா இருக்கும். அதே மாதிரிதான் கால பைரவர் தன்னோட பக்தர்களுக்கு எந்த ஒரு துன்பமும் நேராம இருக்க தீய சக்திகளும் தீய நபர்களையும் அவங்க கண்ணுக்கு காட்டி கொடுத்து யம பயத்தை நீக்கிறவரா இருக்காரு. மனிதர்களை விட நாய் நன்றி உள்ள ஜீவன். கால பைரவருக்கு வாகனமா அமைஞ்சிருக்கு. விநாயகர் கஜமுக அசுரனை அழிச்சிட்டு அவரு தன்னோட வாகனமா மூஷிகனா ஏத்துக்கிட்டாரு. விநாயகருக்கு தம்பியான முருகன் திருச்செந்தூர்ல சூரபத்மனை வதம் செய்யும் போது இரண்டா பிரிஞ்சு ஒரு பாதி சேவலாகவும் இன்னொரு பாதி மயிலாகவும் பிரிஞ்சு முருகனோட வாகனம் மயிலா அமைஞ்சிருக்கு. அடுத்து அழிக்கும் கடவுளான சிவனுக்கு நந்தி எப்படி வாகனமா அமைஞ்சிச்சுன்னு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். சில தன் சித்திரவதை தம்பதிகளுக்கு கிடைத்த குழந்தை தான் நந்தி.
அத என்ன கிடைத்த பிள்ளை அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? ஆமாங்க, கிடைத்த பிள்ளை. அவங்க வந்து பெற்ற பிள்ளை இல்ல, கிடைத்த பிள்ளை. இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு திருமணமாயி பல வருஷமா குழந்தைகளே இல்ல. நமக்கு குழந்தையே பிறக்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையில இருந்தாங்க. அப்போ கடவுள்கிட்ட தவம் இருந்து குழந்தை பெத்துக்கலாம் அப்படின்ட்டுன்னு சிலாத்தான் முடிவெடுக்கிறாரு. சிவனை நோக்கி கடும் தவம் இவர் இருந்திருக்காரு. அவரோட தவத்துல மயங்கின சிவபெருமான் அவர் முன்னுக்கு வந்துட்டு அவர்கிட்ட ஒரு வரம் கொடுக்கறாரு. இன்னும் சில நாள்ல வந்து உனக்கு ஒரு மகன் கிடைப்பான் அப்படின்னு சொல்லி வரம் கொடுக்கறாரு. ஒரு நாள் சிலாத்தான் அவரோட விவசாய வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது ஏற்பட்டு ஒரு பெட்டி கிடைச்சிருக்கு. அவர் ஏதாவது புதையல் கிடைக்குமோ அப்படின்னு சொல்லி ஆவலா அந்த பெட்டியை திறந்து பார்த்திருக்காரு. அந்த பெட்டியில ரிஷப முகம் கொண்டு பயங்கரமான கை கொண்ட உருவம் இருந்திருக்கு, ஒரு குழந்தை. அந்த பெட்டியை அவர் பயத்தோட டக்குன்னு மூடிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் மறுபடியும் அந்த பெட்டியை திறந்து பார்த்திருக்காரு. அதுல அழகான ஒரு ஆண் குழந்தை மனித ரூபத்துல இருக்கு. தக்க சமயத்துல ஒரு ஆண் குழந்தை கடக்கும்னு சொல்லி சிவன் பெருமான் சொன்னது அவருக்கு ஞாபகம் வந்திருக்கு. அந்த குழந்தைய அவங்க சந்தோஷமா வளர்த்து வந்திருக்காங்க. நந்திக்கு 7 வயசு நடக்கும்போது அவரோட பர்த்டே ஃபங்க்ஷனை நல்லா கோலாகலமா நடத்தி வந்திருக்காங்க. நந்திய வாழ்ந்ததுக்கு தேவாதி தேவர்கள் எல்லாமே வந்திருக்காங்க. ஆனா அவங்க யாருமே நந்திய வாழ்த்துறதுக்கு தயங்கிக்கிட்டு அப்படி நின்றுட்டு இருக்காங்க. சிலத்தால் இவங்க என்ன ஆச்சு, ஏன் குழந்தைய வாழ்த்தாம ஓரமா நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்டே போய் கேக்குறாரு. நாங்க உங்க பிள்ளைய வாழ்த்துறோம்னா பேரும் புகழோடு நீண்ட ஆயுளோட வாழுன்னு சொல்லி நாங்க வாழ்த்துவோம். ஆனா உன் பையனோ சீக்கிரத்துல இறந்து போயிருவான், அதனாலதான் வாழ்த்தாம இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு மனம் ரொம்ப உடைஞ்சு போயிருவாது சிலாத்தான். ரொம்ப சின்ன வயசுல நல்ல அறிவோடு இருந்த நந்தி அவர் சொல்லியிருக்காரு அவங்க அப்பா கிட்ட, நீங்க கவலைப்படாதீங்க, சிவனை நோக்கி எனக்கு நல்ல ஆயுள் கொடுங்க சொல்லி நானே அவர்கிட்ட கேக்குறேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காரு. நந்தியோட கடும் தவத்தை பார்த்துட்டு சிவபெருமான் நந்தி முன்னுக்கு தோன்றி, நீ என்னோட வாகனமா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இதை விட எனக்கு என்ன பாக்கியம் இருக்க போற, தாராளமா உங்களை சுமப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. சிவபெருமானும் அவரோட வெயிட்டு தாங்குற அளவுக்கு சக்தியை கொடுத்து பூதகணங்களுக்கு தலைவராக பதவியும் கொடுத்து ஈஸ்வரன்ற பட்டத்தையும் கொடுத்து அவரை மகிழ்ச்சிருக்காரு. அடுத்து பிரம்மதேவர் தாமரையோ அன்னப்பறவையோ தன்னோட வாகனமா அவர் வச்சிருக்காரு. விஷ்ணுவோட தொப்புல இருந்து தாமரையில பிறந்ததுனால பிரம்மா தாமரையிலையும் பாலையும் நீரையும் பிரிச்சு பார்க்கும் அன்னப்பறவை போல மனிதனை படைக்கும் திறனோட இருப்பதால் அன்னப்பறவையை தன்னோட வாகனமா அவர் ஏத்துக்கிட்டாரு. இவரோட மனைவி சரஸ்வதி தேவியோ அன்னப்பறவையோ மயிலையும் அவங்களோட வாகனமாவும் அவங்க ஏத்துக்கிட்டாங்க. விஷ்ணுவோட மனைவியான மகாலட்சுமியோட வாகனம் ஆந்தை. ஆந்தைய வந்து நம்ம எல்லாமே அபசகுணம்னு சொல்லுவோம். ஆனா மகாலட்சுமி ஆந்தையோடு இருக்கிறதா வடநாட்டு மக்கள்கள் நிறைய பேர் வணங்கிக்கிட்டு வராங்க. எதனாலன்னா விவசாயம் செய்யும் போது அந்த இடத்துல எலிகள் நாசப்படுத்துறதுனால ஆந்தைகள் தான் அதுங்களை கொண்டு அந்த விவசாயம் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுமா. பார்வதி தேவியோட வாகனம் சிங்கம். சிங்கம் வந்து எல்லாத்துலயுமே ஆக்ரோஷமா தான் இருக்கும். அதே மாதிரிதான் மனிதர்கள் செய்யும் தப்போ அசுரர்கள் செய்ய தப்பையோ தாங்க முடியாம அவங்கள அப்பவே அழிப்பாங்க. அதனாலதான் அவங்க காளி ரூபம் எடுத்து சிம்ம வாகனத்தை யூஸ் பண்ணுவாங்களாம். அடுத்து மகாவிஷ்ணு ஆதிசேஷனை தன்னோட படுக்கையாவும் கருடரை தன்னோட வாகனமாவும் ஏன் பயன்படுத்துறாருன்னு தெரிஞ்சுக்கலாம். தட்சனோட 13 பிள்ளைகளை திருமணம் செஞ்சுக்கிட்டவர் தான் கஷிபர் முனிவர். இவரோட வாரிசுகள் தான் இந்த உலகத்தையே ஆட்டி படைச்சிட்டு இருக்காங்க. முதல் மனைவிக்கு தேவர்களும், 2வது மனைவிக்கு கருடர்களும், 3வது மனைவிக்கு நாகங்களும், 4வது மனைவிக்கு அசுரர்களும் பிறந்திருக்காங்க. கருடருக்கும் நாக இனத்துக்கும் ஆகாது. வினிதா 2வது வைஃப், கத்ரு 3வது வைஃப். இவங்க கூட வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த டைம்ல முனிவர் உங்களுக்கு எப்படிப்பட்ட குழந்தை வேணும்னு சொல்லுங்க, அந்த வரத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கத்ரு எனக்கு சக்தி வாய்ந்த 1000 நாகங்கள் பிறக்கணும்னு சொல்லி கேக்குறாங்க. வினிதா என்ன கேக்குறாங்கன்னா, எனக்கு 2 மகன்கள் இருந்தா போதும், ஆனா இந்த 2 மகன்களும் அந்த 1000 நாகங்களோட பவருக்கு மேல இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. முனிவர் 2 பேர் கேட்ட வரத்தை கொடுத்துட்டு அவரு காட்டுக்கு தவம் இருக்க போயிடுறாரு. 1000 நாகம் கருமுட்டை கத்ருக்கும் வினிதாக்கு 2 கருமுட்டையும் கிடைக்குது. தன்னோட சின்ன பொண்ணான கத்ருக்கு 1000 குழந்தைகள் பிறந்துடுச்சு.
வினத்தா நமக்கு 2 குழந்தைங்க தான் ஏன் இன்னும் பிறக்கலன்னு சொல்லி ஒரு கருமுட்டைய அவசரமா உடைச்சிடுவாங்க. அதிலேருந்து முழுசா வளர்ச்சி அடையாத அருணன் பிறக்கிறாரு. தன்னோட சக்திய பெறாம பாதியிலே என்ன பிறக்க வச்சுட்டாங்களே நம்மளோட அம்மா அப்படின்னு அவங்க மேல கோபப்பட்ட அருணன் தேரோட்டியா சூரிய பகவான் கிட்ட அவரு போய் பூந்துருவாரு. வினத்தாக்கு பிறக்கும் 2வது குழந்தை தான் கருடர். 1000 நாகங்கள்ல பிறந்த முதல் நாகம் தான் 1000 தலையோட பிறந்த ஆதிசேஷன், நாக இனத்தோட தலைவர். இவர் அவங்க கூட பிறந்தவங்களுக்கும் அவங்க அம்மாக்கும் தொந்தரவு கொடுக்காம இருக்கணும்னு காட்டுக்கு தவம் பண்ண போயிடுவாரு. ஸோ இப்போ நாககுலத்துக்கு தலைவர் வேணும் அப்படின்ட்டுன்னு 2வதா பிறந்த வாசுகியை அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. வாசுகி ஒரு ஆண் நாகம். பால் கடையில் கடையிறதுக்கு அவங்களுக்கு ஒரு கயிறு தேவைப்பட்டிருக்கு. அதுக்கு இந்த வாசுகியை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வாசுகிக்கு கொஞ்சம் ஷேர் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோன்னா இவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே கயிறை போட்டு அவங்க கடைய அதாவது இந்த வாசுகியை போட்டு நெருக்க அவங்களால வலி தாங்க முடியாமல் அவங்க விஷத்தை கக்கியிருக்காங்க. அந்த விஷத்தை தான் சிவபெருமாள் சாப்பிட்டு மற்றவங்கள காப்பாத்திருப்பாரு. ஆதிசேஷனுக்கு கிடைச்ச புகழ் வாசுகிக்கு கிடைக்கல. விஷ்ணுவோட ஆதிசேஷன் நிறைய அவதாரம் எடுத்து அவருக்கு நிறைய உதவி செஞ்சிருக்காரு. ஆனா வாசுகிய சிவன் அப்படி பயன்படுத்தல. வாசுகி பாம்பு ஆனா நிறைய உதவி செஞ்சிருக்கு. கிருஷ்ணன் பிறந்தப்போ கடும் மழையா இருந்தப்ப அந்த வாசுகி பாம்பு தான் கிருஷ்ணரை காப்பாத்திருக்கு. ஆதிசேஷன் கடுத்தவம் இருந்து விஷ்ணு பகவானை நோக்கி அடைஞ்சிட்டாரு. இந்த வாசுகி கடும் தவம் இருந்து சிவனுக்கு அவரோட கழுத்துல போய் அமைஞ்சிருக்காங்க. சிவன் அழிக்கும் கடவுளாக இருக்கிறது இல்லாம அவருக்கு பயம் இல்லைன்றதுக்காண்டி அந்த நாகத்தை அவர் கழுத்துல வச்சிருக்காருன்னு சொல்லப்படுது. சிவனுக்கு அந்த விஷத்தை குடிக்க வச்சதுனால அந்த வாசுகி பாம்பையே அவரோட கழுத்துல கட்டி வச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுறாங்க. அடுத்து கருடர் எப்படி விஷ்ணுக்கு வாகனமா மாறினார்னு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். வைகுண்டத்துல பெருமாளுக்கு தொண்டு செஞ்சிட்டு இருக்கிறவங்கள நித்திய சூரிகள்னு சொல்லுவாங்க. அதுல முக்கியமானவர் தான் இந்த கருடர். இந்த கருடர் விஷ்ணுக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த சமயத்துல கருடரை விஷ்ணுவுக்கு வாகனமாகவும் அவரோட கொடியாகவும் பாக்குறாங்க. பெருமாள் கருடரை நீ வெற்றிக்கு பேர் போடுவாய் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அவரோட வாகனமாகவும் ஏற்றுக்கிட்டாரு. அவரோட கொடியிலையும் அவரோட பிக்சர் இருக்கிற மாதிரி தான் ஏற்றுக்கிட்டாரு. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னோ உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ் கடவுள் என்ன வாகனத்தை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாவே பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் மேலும் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சேரும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.